அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தா துலாம் ராசி. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள், அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள், பலன்கள் மற்றும் பொது பலனை பரிகாரம் என்னான்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஆல்ரெடி துலாம் ராசியோடைய குணநலங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட என்னன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேங்க. அதையும் மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம பதிவை பார்த்துடலாம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சித்திரை 18, அதாவது ஆங்கில மாதம்னு பார்த்தீங்களா, மே மாதம் 1/5/2024 குரு பயிற்சி ஆகிறாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கும் உங்களது விரயஸ்தானம், தனவாக்கு ஸ்தானம், சுகஸ்தானம் ஆகியவற்றையும் பார்க்குறாருங்க. இதன் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொது பலன் பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர வாரியங்களான பலன்களையும் பார்த்துடலாங்க. இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு, இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களோட, அதாவது பெரிய விஐபிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. நல்ல வருமானம் கிடைக்கும். பகை, நோய், கடன்கள் விலகும் காலமாகவே இருக்குங்க. தொழில் நல்லா இருக்கும். பட் நீங்கள் விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் இன்வெஸ்ட் எதுவும் பண்ண வேணாம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ண பாருங்கள். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறனோ இல்லை இருக்கிற பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணுறனோ பெரிய அளவில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அது கொஞ்சம் முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு, உங்களுக்கு அதுக்கான நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்க பட்சத்தில் இந்த ஒரு வருஷத்துக்கு புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸும் புதுசாக பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் அப்படி பண்ணணுன்னா கண்டிப்பாக சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை 2ஆம் இடத்துல. ஸோ குடும்பத்தில் சுப செலவு, சுப காரியங்களை கொடுப்பாருங்க. குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகள், குழப்பங்கள் எல்லாம் விலகிட்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அதிகமாகுங்க. மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அப்புறம் பார்த்தீங்களா வருமானத்தை பெருக்கி கொடுப்பாருங்க குரு பகவான். அதனால் உங்களுக்கு வருமானம் நல்லா இருந்தாவே நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். ஸோ வருமானம் நல்லா இருக்குது. ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெளியூர், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பாருங்க. வெளிநாட்டில் ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நிறைய பேத்துக்கு கனவு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வருங்க. ஃபாரினில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கடன் உதவி ஏதாவது வேணும்னாலும் கண்டிப்பாக அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏதாவது லோன், அதாவது கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாச்சும் லோன் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்க்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. உங்களுடைய தாயை, அதாவது அம்மாவை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அம்மாவுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சு கொடுங்க. அவங்க சந்தோஷப்பட்டு வாழ்த்துக்கூடிய வாழ்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னுமே முன்னேற்றத்தோடைய பாதையில் கூட்டிகிட்டு போகுங்க. ஸோ அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. தாயோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணுங்க. அதே போல் தாய் வயதில் உள்ள பெண்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதாவது அவங்க அம்மா ஸ்தானத்தில் உங்களுடைய மாமியார் கூட இன்னொரு தாயின்னு தான் சொல்லுவாங்க. மாமியாரையும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க பெரியம்மா, சித்தி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதையும் பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட கெட்ட பேரோ சாபமோ கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரமாகவே இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வரவு செலவெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் பேச்சில் கண்டிப்பாக கவனம் வேணும். ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்னா கூட நீங்கள் சொல்லாமல் அதை செஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுறதுக்கான வருடம் இந்த வருடம் இல்லைங்க. கமிட்மெண்ட் கொடுக்காம எதை பண்ணாலும் பண்ணிடலாம். கமிட்மெண்ட் கொடுத்தா மாட்டிப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செய்யக்கூடிய சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம், பேச்சுவார்த்தைகள் வேணாம். ஏன்னா சில வாக்குவாதங்கள் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசி பழகுங்க. அதே போல் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பெண்கள், புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லை
அவங்கள வந்து எந்த அளவு ஒரு ஃப்ரெண்டுனா எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவில் வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக பழக வேணாம். ஏன்னா இப்போ தேவையில்லாத கெட்ட பேருக்கு ஆளாகக்கூடிய காலமாகவே இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழில் நல்லா இருக்குங்க. முடிஞ்ச அளவு அகலக்கால் வைக்க வேணாம். இருப்பதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவெடுங்க. யோசித்து நல்லா நிதானமாக முடிவெடுத்து அது கரெக்டுன்னா சரின்னு பட்டால் செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் அகலக்கால் வைக்க வேணான்னு சொல்கிறேன். ஸோ விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. யோசித்து பண்ணுறீங்கும் போதே கண்டிப்பாக வந்து ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு மேலே அதாவது உங்கள் பெற்றோர்கள்கிட்ட இல்லை நீங்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பர்சன், அவங்கள வந்து ரோல் மாடலாக எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்களே, அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா கேட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். நீங்களாக முடிஞ்ச அளவு சுயமாக சிந்திச்சு எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேணாம். உங்களை விட பெரியவங்க கிட்ட கேட்டு முடிவெடுங்க. அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்தால் ஓகே. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் ஓகே. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அடுத்து பார்த்தீங்களா நட்சத்திரத்துக்கான பலன்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நட்சத்திரம் சித்திரை 3-4 பாதங்கள். பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்களா உங்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் கைகூடுன்னு சொல்லலாம். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை அந்தஸ்து கூடுங்க. பண வரவு நல்லபடியாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய வேலை ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நடந்து முடிச்சிருங்க. அதுவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஜாபில் இருக்கிறவங்களா இருந்தால் தன்னம்பிக்கை அதிகமாகவும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பேச்சில் மட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. அடுத்து சுவாதி நட்சத்திரம் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே பார்த்தீங்களா மகிழ்ச்சி அன்பு அதிகரிக்குங்க. நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு பிள்ளைங்க நடந்துப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களை விட்டு பிரிஞ்சவங்க மறுபடியும் வந்து சேருவாங்க. நிறைய பேத்துக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே இப்போ வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பணவரவு பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் அதே தான். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக பார்த்திங்களா வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்களா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து விசாகம் 1-2-3 பாதங்கள் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லலாங்க. அவற்றை பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பண வரவு நல்லா இருக்குங்க. பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். நல்ல சேலரியோட வேலை கிடைக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, வெளியில் நீங்கள் ஏதாவது பேங்க்குக்கு பணம் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய சக ஊழியர்களோட பேசி பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பொதுவாக முன்னிலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன், வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. நீங்கள் கேஷுவலாக யார்கிட்டயும் ஏதோ பேசி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்கனாவே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்களா ஏதோ ஒரு தேவையில்லாத வார்த்தையை சொல்லி அது சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்களா மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நிதானத்தோடு இருக்கணும். நிதானத்தோடு இருந்தாவே நிறையா விஷயங்கள் நமக்கு நல்லதாக தான் நடக்கும். எப்போவுமே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இந்த ஒரு வருஷம் நீங்கள் ரொம்பவே நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டீங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது, வண்டி வாகன சேர்க்கை இருக்குது, பொன்பொருள் சேர்க்கையும் இருக்குங்க. ஸோ நல்லா இருக்குது. ஆக மொத்தம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 100க்கு 100% இல்லைனாலும் ஒரு 60-70% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த 60-70% நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த 40% இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தவிர்ப்பதற்காக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளும் வராமல் உங்களை அந்த கடவுள் பார்த்துக்குவார். அது என்ன பரிகாரம்னு பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வங்கிறது தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு தான் மற்ற சாமியே கும்பிடுவோம். எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தாலும் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடு
அதாவது நீங்கள் கோயில் போய் வழிபட முடியலனாலும் டெய்லியும் நீங்கள் வீட்லேயாச்சும் சாமியோடைய ஃபோட்டோ வச்சு இல்லைன்னா குலதெய்வமாக நினச்சி கும்பம்லாம் வச்சு வழிபடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விலக்கி வச்சுருங்க. மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா மகாலட்சுமி தான் உங்களுடைய ராசி தேவதைன்னு சொல்லலாம், சுக்கிரன். அடுத்து பார்த்திங்களா மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யுங்க. அதுவும் மகாலட்சுமிக்கு பிடித்தமான மல்லிகை பூ போட்டு அவங்கள வழிபட்டுவாங்க. இந்த பணம் சம்மந்தமான ஏதாவது வர வேண்டிய பணம்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் நல்லா டெவலப் பண்ணி கொடுப்பாங்க மகாலட்சுமி. ஸோ அந்த கடவுளை வழிபாடு செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காக்கைக்கு நீங்கள் எள் கலந்து சாதம் வைக்கலாம். அதையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் சரியாயிடும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதை நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.